வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவ்னா என்ன, சர்வீஸ் நவ் பத்திய ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சர்வீஸ் நவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ சர்வீஸ் நவ்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோர் மாடியூல்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஐடிஎஸ்எம் அப்படின்னா ஐடியில் இது பண்ற சர்வீசஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு, ஐடிஓஎம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இது வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஐடிபிஎம்னா இதே மாதிரி ஐடிஏஎம் செக்யூரிட்டி ஆப்ரேஷன், சிஎஸ்எம்னா கஸ்டமர் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இது வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. கிளவுட்னா வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அஷூர் கிளவுட், அது வந்து மைக்ரோசாஃப்டோடது. இப்போ அமேசானோட ஏடபிள்யூஎஸ் இருக்கு, கூகுளோட ஜிசிபி இருக்கு. ஸோ இது எல்லாமே இதில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு சில காசு கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு கிரெடிட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம், கிளவுட் பிளாட்ஃபார்ம் இது. பட் இதோ சர்வீஸ் நான் வந்து இதுல வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இது வந்து நம்ம எதுவுமே காசு கட்டணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இது ஏன் கிளவுட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது இங்கேயே கொடுத்துருப்பாங்க. கிளவுட் நேட்டிவ்னா அக்சசபிள் எனிவேர் வியா ப்ரௌசர் அப்படின்ட்டு. அப்புறம் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு டைம் வந்து கம்மி பண்ணலாம். ஒரு 10 பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் வேலை செய்யற மாதிரி அதை வந்து நிறைய நம்ம டைம் எடுத்து பண்ணணும் இல்லை. இப்போ ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி நம்ம ஆர்பிஏ அதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஃப்ளோ டிசைனர்லாம் இருக்கு, அது வந்து ஆர்பிஏ மாதிரி தான். அதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு பைப்லைன் மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்து என்ன பண்ணணும், நம்மளோட ப்ராப்ளம்க்கு ஏற்ற சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதுலேயே வரும். இதுல வந்து நம்ம ஏபிஐ மூலமா வந்து இது கூட பண்ணிக்கலாம். எப்படி சொல்றதுன்னா சாட் ஜிபிடிலாம் கூட நம்ம இதுல வந்து இன்டிகிரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஐடிஎஸ்எம் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்கு. லைக் வி சே, இங்க முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி ஐடிஎஸ்எம், ஐடிஓஎம் அந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல. அதுல வந்து நம்ம என்ன இந்த சேனல்ல பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஐடிஎஸ்எம் வந்து நம்ம டுட்டோரியல்ஸ் மாதிரி போட போறோம். எனக்கு இருக்க நாலேஜை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நாலேஜை கடத்த போறேன். இப்போ நான் வந்து ஒரு கடத்தல்காரனா மாற போறேன். ஸோ இங்க ஐடிஎஸ்எம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் ஐடி சர்வீஸ் ஃபார் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கோல் வந்து எஃபிஷியண்டா இது பண்றது, பிசினஸ் நீடை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம இது பண்ண முடியும். நிறைய பேர் வச்சு பண்ற வேலையை அந்த டிக்கெட் ரைஸ் பண்றது எல்லாமே நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றது தான். இதுல வந்து நம்ம மெயினா ஐடிஎஸ்எம்ல எதெல்லாம் நம்ம அதிகமா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சிடென்ட், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ரெக்வஸ்ட். இது அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதுக்காக வந்து இப்போ நான் வந்து என்னோட ஹெட் கிட்டயோ, இப்போ என்னோட டிஎல் கிட்டயோ, என்னோட மேனேஜர் கிட்டயோ சொன்னேன்னா, அவருக்கு வந்து ஒரு மேனேஜர் இருப்பார், அவருக்கு வந்து ஒரு மேனேஜர் இருப்பார். ஒரு 10 பேரை தாண்டி போகிற விஷயம் வந்து ஈஸியா வந்து இந்த ஐடிஎஸ்எம்ல இருக்க இந்த டிக்கெட் ரைஸ் பண்ற இதை வச்சு நம்ம ஈஸியா முடிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருப்பாங்க பாருங்க. யூசருக்கு வந்து லேப்டாப் ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து அவர் இன்சிடென்ட்ல போய் லாக் பண்ணுவாரு, ஐடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் ஆர்டிக்கல் வந்து அப்டேட் பண்ண உடனே அதை பார்த்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐடிஎஸ்எம்ல நம்ம மெயினா இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணுவோம். இதுல நிறைய இருக்கு, கிளைண்ட் ஸ்கிரிப்ட், பிசினஸ் டூல். மெயினா வந்து இந்த ஒர்க் ஃப்ளோலாம் தான் நான் சொன்னது வந்து அதுல தான் நம்ம வந்து ரெக்வஸ்ட் எல்லாம் இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரெக்வஸ்ட்ல வந்து ஒருத்தங்களுக்கு போவோம். அந்த ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்து என்னன்னு பார்த்து நம்மளுக்கு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நான் முன்னாடியே நம்ம சொன்னோம்ல, சர்வீஸ் நோவில் இத்தனை டைப் இருக்கு. ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், ஐடிஎஸ்எம்ன்றது. இது வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஐடிஓஎம்னா. ஐடிபிஎம்னா பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஐடிஏஎம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. செக்ஆப்ஸ்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன், இது வந்து டெவாப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, ஃபினாப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்எல்எம் ஆப்ஸ், எம்எல் ஆப்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இது செக்யூரிட்டி ஆப்ரேஷன். ஜிஆர்சி வந்து கவர்னன்ஸ் ரிஸ்க் அந்த மாதிரி. அப்புறம் சிஎஸ்எம்னா கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். ஹெச்ஆர்டிசினா இந்த ஹெச்ஆரோட இதுலாம் பண்ற மாதிரி. நவ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளோ டிசைனர்னு இருக்கு, ஆப் இன்ஜின், ஏஐ டூல், இன்டிகிரேஷன் ஆப், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு வந்து இந்த இதெல்லாம் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து இதோட சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இவ்வளோ, அப்ராட்ல எவ்வளோ அப்படின்ட்டு. இங்கே என்ட்ரிக்கு வந்து 3.5 to 5.5 அப்படின்ட்டு இருக்கு. பட் இது வந்து ரஃபா எடுத்த ஒரு ஒரு இதுதான். நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோம், நம்மளோட ஸ்கில் பேஸ்டு தான் சேலரி. நம்ம எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம், எந்த சிட்டியில் வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ மும்பையில் கொடுக்குற சேலரி வந்து சென்னையில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டு இடத்துலையுமே ஒரே நாலேஜ், அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருந்தாலுமே அதே மாதிரி கம்பெனியும் டிஃபர் ஆகும். இப்போ மும்பையில் எல்லா கம்பெனிக்குமே வந்து ஒரு சேலரி கொடுக்க மாட்டான். கம்பெனியோட ப்ரொஃபைலை வச்சு வந்து நம்மளுக்கு சேலரி மாறும். ஸோ இதுதான் சர்வீஸ் நோவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த பிடிஐ வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அந்த கிளவுடுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதான் நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ இங்கே கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. இப்போ மற்ற கிளவுட் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து
அஷூருக்கு வந்து நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடியே கட்டுறத தாண்டி இப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற காசு கட்டிக்கலாம். கிளவுட்னாலே ஆக்சுவலி அதான். நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபோன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ, இல்ல கம்பெனி ரேஞ்சு பார்த்தோம்னா, இப்போ ஆன் பிரிமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட டேட்டாபேஸ் எல்லாமே அவங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாரி. அத வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து அது இப்போ மழை பெஞ்சதுன்னா, அந்த தண்ணி வந்துச்சுன்னா, அது மொத்த டேட்டாவும் காலியாயிடும். ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், இல்ல ஏதோ ஒரு அட்டாக் வருது, சைபர் அட்டாக் எப்படி பார்த்தாலும், நம்ம வந்து ஒரே இடத்துல நம்மளோட ஸ்டோரேஜ வச்சிருந்தோம்னா, நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து போயிடும். அதனால கிளவுட் இந்த மாரி அஷூர், AWS இவங்க கிட்டலாம் நம்ம போகும்போது, நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாரி நம்மளுக்கு காசு இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கிளவுட் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து காசு நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதுக்கு காசு கட்டுற மாரி இருக்கும். பட் இங்க வந்து அந்த மாரி இல்ல. இங்க ஐடிஎஸ்எம் அப்படின்ற இந்த ஐடி சர்வீஸ் மேனேஜ்மென்ட் இந்த இது மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரீ நம்ம கத்துக்கிறதுக்கு. இத கத்துக்கிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஐடிஓஎம் படிக்கிறதோ, ஐடிபிஎம் படிக்கிறதோ அதுக்கான ஒரு மாடியூல் வந்து நம்மளுக்கு அவங்களே தருவாங்க. அந்த இன்ஸ்டன்ஸ். ஸோ பர்சனல் டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம அடுத்த வீடியோல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேங்க் யூ கைஸ்.